லாவண்யாவை பார்த்தது வந்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகிறாராக. ச்சே, இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது உன்னெல்லாம், இவ்வளோ கேவலமானவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து லாவண்யா பார்த்து முறைக்கிறாங்க. ச்சே, இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க நினச்சிருந்த, நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்கிற, பச்சை துரோகி, இவ்வளோ துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு. அதை கேட்டு லாவண்யா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை நான் அடையணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், இன்னும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக நீ இப்படி வேணாலும் பேசுவியா அப்படின்றாரு. ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, பக்கத்துலேயே இருந்து கூடவே இருந்து குடி பறிச்சுட்டு இவ்வளோ பேசுறியா நீ, உனக்கு அசிங்கமாக இல்லை இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி கேவலமாக நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு வந்து லாவண்யா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. மேடம் தான் இதுக்கு எல்லாம் காரணன்றது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுக்க சொன்னாங்கல்ல, அதுவும் மேடமோட வந்து வேலை தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன் போதுமா அப்படின்றாங்க. அபியை பார்த்துட்டு அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடையாச்சு. நீ இவ்வளோ கேவலமான பொண்ணா, உன் கூட பழக நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ராகவ். ராகவ் நீயே இப்படி பேசுகிற, ஆமாம் நான் தான் அப்படி பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, அதுவும் வந்து மதுவை வந்து கேவலப்படுத்தி வச்சிருக்க, இவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்கியே, இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே பாரு ராகவ், உன்னை அடைகிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் இப்போவும் சொல்கிறேன், மறு முயற்சியில் கண்டிப்பாக உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷனாக வர ராகவ் வந்து அபி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி ராகவ், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், உங்களுக்கும் மதுக்கும் எதுவும் நடந்துருச்சுன்னு வச்சு நான் நினச்சேன். உண்மை என்னென்னா மதுவுக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, வந்து மது வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு மதுவை. ஆமாம் ராகவ், நான் அதனால தான் வந்து வர சொல்லியிருந்தேன் விமல் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நான் அந்த உலகத்தை விட்டு போயிட்டு நான் வந்து தெரிஞ்சு கூட எனக்காக கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்கான், அவன் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அவன் காதலை ஏற்றிக்கிட்டு அவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, நல்ல முடிவு எடுத்திருக்கேன் லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பாராட்டுறாரு. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்றாரு. வந்து அபியை பார்க்குறாரு. அபி ராகவ் கிட்ட ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்து கண்ணீர் சிந்துறாங்க. சாரி ராகவ், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், என்னோட அவசர புத்தியால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகிருக்கு, என்னை மன்னிச்சிடுங்கன்னோட பரவாயில்ல அபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மதுவையும் வந்து விமலையும் பார்த்துட்டு, சரி நம்ம இவங்க 2 பேரும் கல்யாணத்தை இந்த மேடையிலேயே முடிச்சிடுவோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சரி ராகவ் அப்படியே பண்ணிடலான்னொன்னே மதுவுக்கும் வந்து விமலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து அக்ஷதை பண்ணுறாங்க. உடனே வந்து ராகவ் அப்படியே சந்தோஷமாக வராங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறதையும், அதே டைமில் இந்த மாதிரி வந்து போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பினதையும் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல முரளியாலையும் சுந்தரியாலையும் செம்ம டென்ஷனாக வராங்க. ச்சே, நம்ம இவ்வளோ பண்ணி கூட கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாரு மது, நீ வந்து விமலை கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எந்த உதவியாக இருந்தாலும் சரி கேட்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக ராகவ் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை அபியை வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம மது அபிகிட்ட சொல்கிறாங்க, அபி ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் எவ்வளோ வந்து நல்லவங்க தெரியுமா, உங்கள் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சிக்கேன், உங்களை மாதிரி ஒருத்தவங்க யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், உண்மையிலே சொல்கிறேனே, அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் நீங்கள் எனக்கு சிஸ்டராக நம்ம 2 பேரும் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்ல மது, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது போதும், நீங்களும் வந்து விமலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. இங்கே வந்து அபி வந்து அணுவை பார்க்குறாங்க. அணு சாரி அணு அப்படின்றாங்க. அப்படியே ஓடி வந்து அணுவும் கட்டிக்கிறாங்க. விடுடி, அதை எல்லாம் நல்ல மாதிரி நடந்துச்சுல்ல அப்படின்னோடனே அவங்க அப்பா அம்மாவை வந்து அபி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து கட்டிக்கிறாங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன்றாங்க. அவங்க பாட்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அபி, இப்போவாது ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க.